ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நேற்று இரவிலிருந்து உன்னிடம் நான் பேசவே காத்துக்கொண்டு இருந்தேன். ஆனால் நீயோ என்னை அலட்சியப்படுத்திக் கொண்டே இருந்தாய். காரணம் என் மீது இருக்கும் கோபம். ஆனால் நானோ அவசரமான செய்தியை சொல்ல வந்தேன். நீ கோபத்தை எப்பொழுதும் மறந்துவிட தங்கமே. கோபமானது உன்னுடைய கண்களை மறைத்துவிடும். யாரிடம் எப்படி பேசுகிறோம் என்ற ஒரு நிலையையே மறக்க வைத்துவிட்டு, எந்த வார்த்தையை எந்த இடத்தில் உபயோகப்படுத்தக்கூடாதோ அந்தந்த இடத்தில் உன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்த வைக்கும். இதனால் உனக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக கெட்டதுதான் நடக்கும். கோபமானது எப்பொழுதும் நல்லதை செய்யவே செய்யாது. சண்டை வந்தால் அதிகமான சண்டையை உருவாக்கும். அமைதியை எப்பொழுதும் ஏற்படுத்தி தராது. கோபத்தை அனைத்தையும் ஓரமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு வாழ்க்கையில் எப்படி அமைதியாக இருந்து சாதிக்கலாம் என்று மட்டும் யோசி. நான் உன்னை சில நாட்களாக பார்க்கிறேன். உன் மனதுக்குள் உன்னை வைத்து அது நடக்கவில்லை என்ற போது அதை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் உன்னுடைய கோபத்தை காட்டுகிறாய். தங்கமே, கோபம் என்பது மிகவும் முக்கியமானது. அதை யாரிடம் காட்ட வேண்டும், யாரிடம் காட்டக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது. நீ எல்லோரிடமும் காட்டுகிறாய். அது தவறு. உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள். நீ எப்பொழுதும் ஒன்று மட்டும் புரிந்து கொள். கோபம் எதையும் சாதிக்காது. கோபம் ஒரு மனிதனை அழிக்குமே தவிர அவனை சாதிக்க விடாது. கோபத்தை அனைத்தையும் மறந்துவிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக இருந்து அதிலிருந்து வெளியே வா. கோபத்துடன் இருந்தால் எதிலும் இருந்து வெளியே வர முடியாது. இது உனக்கு நான் சொல்லும் ஒரு முக்கியமான வாக்கு. உன்னுடைய கோபத்தை குறைக்கும் படி நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. அதுவும் என் ஆசீர்வாதத்துடன் நல்லபடியாக முடியும். சந்தோஷம் காண்பாய் நீ. நிச்சயமாக இப்பொழுது நான் சொன்ன விஷயத்தை செய்து காட்டுவேன். அதுவும் சீக்கிரமாகவே. விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருக்கும் உனக்கு நிச்சயமாக விடியலானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஆசைகள் படி உன் வாழ்க்கை அமையும். சீக்கிரமாக எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்கும். இதுவரை உனக்கு பிடிக்காமல் தானே அனைத்துமே நடந்தது. இனி அனைத்தும் உனக்கு பிடித்தது போலும் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும். ஆனால் கோபம் இல்லாமல் மட்டும் இரு. கோபம் இருந்தால் சந்தோஷமே இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. எல்லா நாளும் உனக்கு பிடித்த மாதிரி அமைத்து தர இங்கு நான் இருக்கிறேன். பயமில்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.